ஸோ திரு விஜய் அவர்கள் வெளியில் வந்தால் வரக்கூடிய கூட்டம் திரு அஜித் அவர்களுக்கும் வரும், கூட வரலாம். திரு ரஜினி அவர்களுக்கும் வரும், கூட வரலாம். அதில் வந்து அந்த அளவுக்கு கூட்டம்னா திரு உதயநிதி அவர்களை கொண்டு வரலாம். அவர் வந்து சினிமாவில் வந்து நடித்தார், அவ்வளோதான், அவரே ஒப்புக்கொண்டது போல். அது வேற. ஆனால் திரு விஜயை வந்து உள்ள இழுத்தோட பார்க்குறாரான்னு எனக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு. நீ ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார், நான் சின்ன பையன் தான் என்னை அடிச்சு விட்டேன், எங்கள் அண்ணன் அடிச்சு பாரு பாப்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி வந்து 2-3 தடவை வலியுறுத்துறாரு. என் மேலே கேஸ் போட்டீங்க, என் மேலே கேஸ் போட்டீங்க, தலைவர் மேலே கேஸ் போடுங்க பாப்பா அப்படின்ட்டு. நாங்கள் இந்த கேள்வி ரொம்ப முன்னாடி எழுப்பினோம். திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல, அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. திரு ஆனந்த் அவர்கள் பொதுச்செயலாளர், அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. நிர்மல்குமார் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. ஆதவ அர்ஜுனா மேலே கேஸ் போடல. அந்த விஷயத்தில் ஆதவ அர்ஜுனா மேலே பிறகு தான் பேசுறாங்க. இந்த கூட்டம் தொடர்பானது ஆதவ அர்ஜுனா மேலே கேஸ் கிடையாது. பின்னாடி வந்து அவர் போட்ட ட்வீட்லாம் கேஸ். ஆதவ அர்ஜுனா மேலே ஏன் கேஸ் இல்லை, திரு விஜய் மேலே ஏன் கேஸ் இல்லை நம்ம கேட்டோம். இப்போ அவர் வந்து பின்னாடி ஒரு கேஸ் அவர் மேலே வந்தோன்னே எங்கள் அண்ணனை தொட்டு பாரு அப்படின்றார். அது என்ன நோக்கம் வந்து ஏதாவது திரு உதயநிதி அவர்களை சீண்டி விட்டு பார்க்குறாரா அப்படின்னு தெரியல. கேஸ் வந்து இப்போ சிபிஐ தான் போடணும், அவங்க வாய்ப்பு இருந்தால் போடுவாங்க.